Hello friends, வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம Omron PLC programmingல interlock and interlock clear இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் interlock வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா mnemonic அப்படின்னு சொல்லிட்டு IL சொல்றாங்க. interlock clearனா ILC. இப்போ இதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா interlocks all outputs between IL and ILC when the execution condition for IL is off. ஓகே, ஐஎல்னா என்ன, இன்டர்லாக், ஐஎல்சினா இன்டர்லாக் கிளியர். அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷனில் பாருங்கள், இங்கே ஒரு இன்புட் இருக்குது. இந்த ஐஎல் வந்து எக்ஸிக்யூஷன் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இது வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து அவுட்புட்ஸ் வந்து இன்டர்லாக் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம அது வந்து நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேலன்ஸ் வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம், ப்ரோக்ராம் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ இங்கே வந்து நான் ஒரு 0.00 ஒரு இன்புட் கொடுக்குறேன். சாரி, 0.00 இந்த இடத்துல வந்து ஐஎல்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இன்டர்லாக். இப்போ வந்து இன்டர்லாக்னு ஒரு செக்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன். நம்ம இன்டர்லாக் செக்ஷன் கிரியேட் பண்ணால் அதோட எண்டிங் சொல்லணும். ஐஎல்சின்றது என்னன்னா அதோட எண்டிங் இண்டிகேட்ஸ் த எண்ட் ஆஃப் த இன்டர்லாக் ரேஞ்ச். எவ்வளோ தூரம் வந்து நம்ம இன்டர்லாக் பண்ணணும் நம்ம ப்ரோக்ராமில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0.01 ஒரு அவுட்புட்டை எனர்ஜைஸ் பண்ணுறேன். 0.01 and 100.00 coil 100.00 ஒரு அவுட்புட் கொடுக்குறேன். இங்கே வந்து ஐஎல்சின்னு கொடுக்குறேன். ஐஎல்சி இன்டர்லாக் கிளியர். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இன்டர்லாக் ப்ரோக்ராம். இது எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணிக்கணும். சிமுலேஷன் போயிட்டு ஒர்க் ஆன்லைன் சிமுலேட்டர். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்லாக் எக்ஸிக்யூஷனை வந்து நான் வந்து இன்னும் வந்து ஆன் பண்ணலை. ஸோ ஆன் பண்ணல அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம்குள்ளே என்ன சேஞ்சஸ் நடக்கும்னா, இப்போ நான் இதை வந்து செட் பண்ணுறேன். செட் ஆன் பண்ணால் நம்மளுக்கு பாருங்கள் இந்த இடத்துல அவுட்புட் எனர்ஜைஸ் ஆகலை. அவுட்புட் எனர்ஜைஸ் ஆச்சு அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து க்ரீன் கலரில் ஃபில் ஆகும். ஸோ ஃபில் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஆன் ஆகலைன்னு அர்த்தம். ஏன்னா இன்டர்லாக் வந்து ஆஃபில் இருக்குது. ஓகே, ஸோ இன்டர்லாக்கோட காயில் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன மீனிங்னா இன்டர்லாக் வந்து எக்ஸிக்யூஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது ப்ரோக்ராம் இன்டர்லாக்ல இருக்குது அப்படின்னு மீனிங். இப்போ இந்த இன்டர்லாக் காயில் எனபிள் பண்ணீங்க அப்படின்னா தான் இன்டர்லாக் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த இன்டர்லாக் காயில் வந்து டிசபிள் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்லாக் ஆகிடும். இந்த இன்டர்லாக் காயில் எனபிள் பண்ணிங்கன்னா இன்டர்லாக் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து இதை எனபிள் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை வந்து எனபிள் பண்ணுறேன். இப்போ வந்து இன்டர்லாக்ன்றதை நம்மளுக்கு இங்கே ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த இன்டர்லாக்கை ஆன் பண்ணதுக்கப்புறம் இதை செட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த 100.00ன்றது ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த இன்டர்லாக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்ன ஆகும்னா பிட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் இன் ஆல் அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் TTIM, டைமர்ஸ், செட்டு, அப்புறம் ரீசெட் பிட்டு, கவுண்டர், இந்த மாதிரி ஷிஃப்ட் கீப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்ன ஆகும்னா ரீடைன் தியர் ப்ரீவியஸ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம டைமர் வந்து ஆட் பண்ணுவோம். டைமர் அப்புறம் ஒரு செட் பிட். ஓகே, இப்போ வந்து இந்த இன்டர்லாக்கை வந்து கிளியர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒரு 0.002 ஆன் ஆச்சு அப்படின்னா ஒரு டைமர் TIM 0000 #100. ஓகேங்களா, இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. ஓகே, நான் வந்து இந்த 100ன்றதை ஒரு 300 400 சம்திங் கொடுக்குறேன். ஓகே, I'll give 500. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு செட் 0.03 LE 0.03 இருக்கு. ஸோ செட் 100.05 இந்த பிட் நான் செட் பண்ணுறேன்.
ஓகே அண்ட் தென் ஒரு கவுண்டர் 0.04 போடுறேன். இப்போ கவுண்டர் CNT 000 அண்ட் #10 ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கோம். கவுண்டருக்கு வந்து ரீசெட் LD 0.05 இது வந்து கவுண்டரோட ரீசெட் இன்புட். ஓகே இப்போ வந்து கடைசியாக நம்ம இன்டர்லாக் கிளியர்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்லாக் வந்து இவ்வளோ தூரம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இன்டர்லாக்கிங் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ ILC இன்டர்லாக் கிளியர். இப்போது கம்பைல் பண்ணிக்கோங்க, சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டைமர் ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த அவுட்புட்டை நான் ஆன் பண்ணுறேன். அவுட்புட்டு வந்து ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டர்லாக் இல்லாமல் பண்ணணும். ஓகே இன்டர்லாக் இல்லாமல்னா இந்த இன்டர்லாக்கை எனர்ஜைஸ் பண்ணால் தான் இன்டர்லாக் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே இப்போ நம்மளுக்கு இன்டர்லாக் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து செட் பண்ணுறேன். அவுட்புட் ஆனில் இருக்குது. டைமருக்கு வந்து நான் செட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 460 சம்திங் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து நான் ஒரு இதை செட் பண்ணுறேன். ஓகே அவுட்புட் செட் ஆகிடுச்சு. ப்ளஸ் கவுண்டில் ஒரு கவுண்ட் கொடுக்குறேன். இப்போ 10லேருந்து 9 ஆகிருக்கு. அகைன் வந்து நான் ஒன்று செட் பண்ணுறேன். 8 ஆகிருக்கு. இப்போ நான் வந்து இன்டர்லாக்கை ரிலீஸ் பண்ண போகிறேன். ஐ மீன் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ண போகிறேன். ஓகே இப்போ நான் இன்டர்லாக்கை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் செட்டில் இருக்குது. டைமர் வந்து இந்த 500க்கு மாறி இருக்குது. இது வந்து 8லேயே தான் இருக்குது. ஓகே இங்கே வந்து TIM யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகலை. சாரி இங்கே பாருங்கள் TTIM தான் சொல்லியிருக்காங்க. TTIMXன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா கம்ப்ளீஷன் ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரீசெட் ஆகிடும். PV டைம் செட் வேல்யூ ரீசெட் ஆகிடும். ஓகே ஸோ அதை தவிர்த்து மற்ற இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீடைன் ப்ரீவியஸ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ரீடைன் ப்ரீவியஸ் ஸ்டேட்டஸ். இப்போ நம்ம வந்து அகைன் வந்து இது இப்போ ரிலீஸ் பண்ணலாம். காயில் எனபிள் பண்ணுறது மூலிமா ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிலீஸ் பண்ணதும் பாருங்கள் நம்மளுக்கு இந்த செட்டு தான் இருக்குது. இந்த 8 தான் இருக்குது. டைமர் மட்டும் ரீசெட் ஆகிடுது. அதோட பிட்டும் ரீசெட் ஆகிடுது. ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் இதை வந்து திருப்பி நான் இன்டர்லாக் ஆன் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட் வந்து இங்கே பாருங்கள் ஆஃப் ஆகி போகுது. அவுட்புட் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக். இந்த இன்டர்லாக்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் ரிலே மாதிரி தான். எப்போ வந்து நீங்கள் அந்த மாஸ்டர் கண்ட்ரோல் ஜோன் ஆன் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எனபிள் ஆகும். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசேபிள் ஆகிடும். அந்த மாதிரி தான் வந்து இந்த இன்டர்லாக் கிளியர்ன்றது. ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுறப்ப டிபெண்ட்ஸ் அப்போ அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.